நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? பௌர்ணமி மற்றும் ஆவணி அவிட்டம். யாரை வழிபடலாம்? குலதெய்வத்தை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்திகள் காத்திருக்கிறது பார்க்கலாம் வாங்க. மேச ராசி அன்பர்களே, காப்பீடு தொடர்பான வரவுகள் கிடைக்கும். குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கும். ரிஷப ராசி அன்பர்களே, வேளாண்மை பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கை துணை மூலம் அனுகூலம் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, பிரிந்து சென்றவர்களை பற்றிய நினைவுகள் ஒருவிதமான மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படவும். திடீர் பயணங்களின் மூலம் அலைச்சல் அதிகரிக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் மூலம் மனதில் ஒருவிதமான தயக்கம் ஏற்படும். கடக ராசி அன்பர்களே, மனதில் சுயதொழில் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். அரசு பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும். சிம்ம ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாகும். வாகன மாற்ற சிந்தனைகள் மேம்படும். மனை மீதான கடன் உதவிகள் கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, ஒப்பந்தம் சார்ந்த பணிகள் மூலம் லாபம் மேம்படும். மனதில் புதுமையான இலக்குகள் பிறக்கும். குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சாமர்த்தியமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, பணிபுரியும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கைகள் மேம்படும். மனதில் நிலையான சிந்தனையுடன் எதிர்கால பணிகளை மேற்கொள்வீர்கள். துணைவருடன் அனுசரித்து செல்லவும். பயணங்களின் மூலம் சோர்வு உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் யாவும் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மனதளவில் புதுவிதமான தெளிவுகள் பிறக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களின் வருகையால் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். மனை சார்ந்த கடன் உதவிகள் சாதகமாக அமையும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, சிலருக்கு எதிர்பாராத அதிர்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும். கணிப்பொறி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். விவசாய பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் மறையும். கால்நடைகள் மூலம் லாபம் மேம்படும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். மீனராசி அன்பர்களே, உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். துரிதமான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள். வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும்.